முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். தலைவன் முருகனுக்கு நன்றி. நேற்று போட்ட வீடியோவில் நிறைய பக்தர்கள் அவங்க மனசில் இருக்கிற குறைகளாக இருக்கட்டும், வேண்டுதலாக இருக்கட்டும், நீண்ட நாளாக அது சொல்லிக்கிட்டே இருக்கேன். கோயிலுக்கு போயிட்டேன், எல்லா கோயிலுக்கும் போனதுக்கப்புறம் பலன் மட்டும் கிடைக்கலையே, அது எதனால்? இப்படி நிறைய வகையில் நான் கமெண்ட்டும் பண்ண சொல்லியிருந்தேன். உங்களுக்கான பிரச்சனை மட்டும் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கான ஒவ்வொருத்தவங்களுக்கான பதிலை சொல்கிறேன். அதில் முக்கியமாக இந்த படித்தும் அந்த வேலையை ஒரு தக்க வச்சுக்க முடியல. நல்லா தான் வேலை போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு மாதம் என்ன காரணனே தெரியல, என்னை வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. இவ்வளோ நாளாக நான் படித்து ஒரு சரியான நான் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கட்டம். இன்னொருத்தவங்க 5 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கல. இதனால் இந்த குழந்தை சில குடும்பத்தில் இல்லைனான்னு வச்சுக்கோங்களேன், அது மிகப்பெரிய அந்த ஒரு குடும்பத்துக்கே வருத்தத்தை உண்டாக்கிடும். ஏன் அது முக்கியமான காரணம் சொல்கிறேன்னா, இந்த வீடியோவில் அந்த வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், இதில் நான் சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் யாருக்குமே எந்த காசுமே நீங்கள் செலவழிக்காமல், எந்த ஒரு பரிகாரமே பண்ணாமல், சின்ன சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். இதை மட்டும் முயற்சி பண்ணுங்கள். முருகப்பெருமானோட அருளால் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோவில் எல்லாமே என்னென்ன பண்ணணும், யார் யார் என்னென்ன பண்ணலாம், எந்தெந்த நாட்களில் பண்ணலாம், எப்படி எப்படி பண்ணலாம், இந்த வீடியோ முழுக்க நான் சொல்கிறேன். ஒவ்வொரு விஷயமா நான் சொல்கிறேன். முதல்ல இந்த குழந்தை ஒரு இப்போதான் ஒரு 3 வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தங்க மாட்டேங்குது. எங்களுக்குள்ள அவ்வளோ மன உடைச்சலாகி போச்சு. அந்த குழந்தை ஒருத்தவங்களுக்கு இல்லைன்னா கணவன் மனைவி கூட அதை தாங்கிப்பாங்க. அந்த குழந்தை உருவாகிறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகலாம். நமக்கு அந்த குழந்தை வரம் கிடைக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம். இந்த 3 வருஷமே ஒரு நரகத்தை அவங்க வாழ்க்கை முழுக்க ஏண்டா வாழ்கிறோம் அந்த மாதிரி சில தருணங்களே அவங்கள உண்டாக்கிடும். ஏன் சொல்கிறேன்னா, இதை நிறைய பேர் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. எந்த காரணத்தில் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க நான் சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல இந்த குடும்பத்தில் இருக்கிற உற்றார் உறவினர்கள் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு குறையா இருக்கும். முதல் விஷயம், அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, நடக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியாது, அவங்க மனசு இந்த மாதிரி பாதிச்சிடுமா அப்படிங்கிற விஷயம் கூட தெரியாது. எடுத்த உடனே சொல்றது, அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு குறையா இருக்கும், இல்லை இவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கும், இல்லை குடும்பத்தில் ஏதோ ஒரு சண்டையா இருக்கும், அதனால தான் அந்த பொண்ணு குழந்தை நடக்கல. இப்போ 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் ஏன் 8 வருஷம் 16 வருஷம் கூட குழந்தை இல்லாமலாம் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன். ஹைதராபாத்தில் இதே மாதிரி எனக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இது 1 வருஷத்துக்கு முன்னாடி. நான் அது எந்த ஒரு வீடியோவில் நான் பதிவு பண்ணலை. இன்னைக்கு இந்த ஒரு முருகப்பெருமானோட அருளால், என் தலைவன் முருகப்பெருமான் இந்த வாய்ப்பு கொடுத்தனால சொல்கிறேன். இது எல்லா பக்தர்களுக்கும் ஒரு மனசில் ஒரு திடப்படுத்துமா, நீங்களும் ஒரு கான்ஃபிடன்ஸ் ஸ்டேட்டில் நீங்கள் இருப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனையால நீங்கள் மனம் கலங்காதீங்க. இது ஒரு விஷயம் மட்டும் எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு 12 வருஷமா 13 வருஷமா குழந்தை இல்லை. ஏன் நான் 16 வருஷம் நான் சொல்கிறேன்னா, 12 வருஷமா அவங்க போகாத இடமும் கிடையாது, வழிபடாத இறைவனும் கிடையாது, செய்யாத பரிகாரமும் கிடையாது, பார்க்காத ஜோதிடரும் கிடையாது. எல்லாமே பார்த்தாச்சு. அந்த 10 வருஷம் 12 வருஷம் 13 வருஷத்துக்கு அவங்க செலவு பண்ண காசு மொத்தமே பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் செலவு பண்ண காசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9.5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா வச்சுங்களேன். இது எல்லாமே செலவு பண்ணது. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஒரு டோட்டலாவே அந்த குடும்பத்துல எல்லாருமே சரி, கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், இல்ல குடும்பத்துல எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேல வெறுத்துட்டாங்க. எந்த ஒரு இரவு மேலேயும் நம்பிக்கை இல்லாம எல்லா போட்டோவும் வழிபாடு பண்றதெல்லாம் விட்டுட்டு, இப்பயும் பாதி பேர் இந்த வீடியோ பாக்குறவங்க கூட யாராவது இந்த மாதிரி பண்றதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா தயவுசெய்து நிப்பாட்டுங்க. அதை நான் வீடியோ முழுசா சொல்றேன் பாருங்க. போட்டோ எல்லாமே எடுத்து போட்டுட்டு இதுக்கப்புறம் கடவுளே இல்லை, வேண்டாம், நம்ம கடவுளே வழிபட்ட வேணாம், நம்ம நார்மலா நம்ம உழைக்கிறோம், நம்ம நல்லா இருக்கும், இந்த மாதிரி அவங்க ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. 12 வருஷம் ஆகுது, 13 வருஷம் ஆகுது. அவங்க சாமி வழிபாடை விட்டுட்டு ஒரு 3 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த 10 வருஷத்துலேருந்து ஒரு 3-4 வருஷம் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் நியூட்ரலாக அவங்க இந்த குழந்தை பிரச்சனை மனசு நினைக்காம போயிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ இல்லை ஒரு இடத்துல அவங்க ஹஸ்பண்டுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சர்க்கிளில் மொத்தம் கேட்குறாங்க. அந்த ஒரு குழந்தை சார்பாக, அதாவது ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு உதவி செய்யறது, இந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் அவங்க வீட்டுக்கே சொல்லாமல் ஏதோ சின்ன சின்ன வேலை பண்ணிட்டு இருந்தாரு.
அதே மாதிரி ஒய்ஃப் இவங்க வந்து வீட்டில் இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அக்கத்து வீட்டில் இருக்கவங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்கு, இல்லை இந்த மாதிரி குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே பிறந்திருக்கு, இவங்களும் அவங்க போய் கலந்துப்பாங்க. எந்த ஒரு மனசுல வந்து ஒரு கஷ்டம் இல்லாமல் போய் கலந்துட்டு இருந்தாங்க. இது அவங்க வாழ்க்கையில வந்து இந்த டைம் தான் அவங்க வாழ்க்கையில மாறும், இந்த வருடம் தான் நம்ம குழந்தை பிறக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவங்களே ஒரு கட்டத்துக்கு மேல நம்பிக்கை இழந்துட்டாங்கல்ல. 12 வருஷம் ஆகி போச்சு, இதுக்கு மேல எந்த குழந்தையும் கிடைக்காது. அதுக்கப்புறம் எல்லா சாமியும் வழங்கியாச்சு, எல்லா இடத்துக்கும் போயாச்சு, கோயிலுக்கு குளம் ஜோதிடர் அங்க இங்க எல்லா மருத்துவம் பார்த்தாச்சு, குழந்தை பிறக்கல. அதுக்கப்புறம் அவங்க விட்டுட்டாங்க. நார்மலைஸ் இருக்கும்போது அவங்களால முடிஞ்ச சில உதவிகள்லாம் பண்ணாங்க. கோயிலுக்கு வந்து அவங்க பிடிக்குதோ இல்லையோ ஏதோ ஒரு விஷயம் அவங்க வீடு தேடி வந்தவங்களுக்கு பண்ணிட்டே இருந்தாங்க. 14வது வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது திடீர்னு வந்து அவங்களுக்கு அந்த பெண்களுக்கு வர பிரச்சனை வந்து பார்க்கும்போது டெஸ்ட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து அப்போ கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, சரி ஏதாவது உடல்ல வந்து குறைபாடா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் இவங்க 2 பேர் கணவன் மனைவி இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வரத்துக்கு முன்னாடி அந்த 14வது வருஷத்துல வந்து ஒரு இடத்துக்கு போய் ஃபேமிலியா ஒரு அக்கேஷன் டூருக்கு போகும்போது ஏதோ ஒரு கோயில்ல அந்த போட்டோ எல்லாமே இவங்க மெமரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு கோயில்ல அவங்க கால் தடம் பட்டு அங்க போயிட்டு வந்தாச்சு. ஏன்னா எல்லா வெக்கேஷன் போகும்போது இந்த கோயில் அப்படியே அந்த டூர் பேக்கேஜ்ல கூட்டு போய் காமிச்சிட்டு இருந்தாங்க. அந்த கோயில போய் பார்த்துட்டு வரும்போது இவங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்களுக்கு எப்போ இது லேட்டரானு வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க டெஸ்ட் எடுக்கும்போது வந்து எனக்கு உடம்புல ஏதோ பிரச்சனையா இருக்கு, இது வந்து ஜென்ரலா லேடிஸ்க்கு வர பிரச்சனை தான், நம்ம போய் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6 அமர போட்டு இவங்க போய் ஹாஸ்பிட்டலில் போய் அந்த டெஸ்ட் எடுக்கும்போது பார்க்கும்போது, இல்லைங்க உங்க ஒய்ஃப் வந்து கன்சீவா இருக்காங்க, அதுவும் இந்த ஸ்டேஜில் அப்படின்னு சொல்லும்போது, இதை ஃபர்ஸ்ட் அவங்க கணவருக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க ஒய்ஃபுக்கு வந்து அந்த ரிசல்ட்டை காட்டுறாரு. ரொம்ப பயங்கரமா அவங்க குடும்பமே கொண்டாடுறாங்க. யாருக்கு என்ன நன்றி சொல்றதுன்னு தெரியல. நம்ம தான் கோயில் எல்லாமே அந்த வீட்டில் வழிபாடு பண்றது எல்லாமே தூக்கி போட்டுட்டோமே, யாருக்கு நன்றி சொல்றது, எந்த தெய்வம் நம்மளை காப்பாத்தினாரு, எதுவுமே அவங்களுக்கு புரியல. அந்த கொண்டாட்டம் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்காங்க. பிரிஞ்சு போன சொந்தங்கள்லாம் ஒன்று சேருது, பேசாதவங்களாம் ஒன்றா சேர்றாங்க, தப்பாக பேசினவங்களாம் அந்த பொண்ணை புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஒரு ஃபேமிலியே வந்து ஒரு கலகோலமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக அந்த கொண்டாடுறாங்க. கொண்டாடினதுக்கு அப்புறமா இது எப்படி நடந்தது, இது நம்ம பார்த்தே ஆகணும், நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க டூர் ரீசெண்டாக போன பேக்கேஜில் வந்து சில கோயில்கள் வந்து கவர் ஆகிருக்கு. அதில் முக்கியமாக மெயினான கோயில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கொடைக்கானலில் வந்து முருகப்பெருமான் கோயில் ஒன்று இருக்குது, வெற்றி வேலுப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி அங்கே போயிட்டு தான் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லா கோயிலும் போயாச்சு. அங்கே போயிட்டு கடைசியாக போயிட்டு வந்தது தான் அவங்க வீட்டுக்கு. ரைட், ஓகே, நம்ம வெறுத்தவரே நமக்கு குழந்தைய கொடுத்துட்டாரு. இந்த காணொலியில் வந்து முழுக்க சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை வரும் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படுறீங்களா, மனசை உடஞ்சி போய் இந்த கான்ஃபிடன்ட் லெவலில் நீங்கள் விட்டுருப்பீங்க. இதுக்கப்புறம் குழந்தை பிறக்காது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கும் நீங்கள் இருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த அளவுக்கு அந்த நேரம் இல்லாமல் அந்த பக்குவம் இல்லாமல் நீங்கள் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தோத்து போயிடுவீங்க. என்ன நீங்கள் வந்து தோத்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா, உங்க மனசுல நினைச்சிருப்பீங்கல்ல இது நடக்கவே நடக்காது, அந்த விஷயத்துல நீங்க தோத்து போயிடுவீங்க. அது முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பார். கண்டிப்பா சொல்றேன், நேரம் காலம் தாமதம் ஆனாலும் சரி, உங்களுக்கான நேரம் உங்களுக்கான விஷயம் இது நடக்கணும்னா கண்டிப்பா முருகப்பெருமானோட அருளால கண்டிப்பா நடக்கும். இது வந்து முற்றிலும் உண்மை. அவங்க குடும்பம் அதுக்கப்புறமா வந்து சந்தோஷப்பட்டாங்க. அதே கோயிலுக்கு போய் முருகப்பெருமானுக்கு என்னென்ன பண்ணணுமோ போய் எல்லாமே பண்ணிட்டு அப்போ கைகூட்டி ஒரு வணக்கமும் ஒரு மன்னிப்பும் கேட்டு முருகப்பெருமானை வணங்க திரும்பியும் அந்த குடும்பத்துல ஆரம்பிச்சாங்க. திரும்பி இன்னைக்கும் ஆண்டாண்டா போய் அந்த கோயிலுக்கு போயிட்டு சுத்தி வர்றது பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு அவங்க விட்டு அந்த குடும்பத்தை விட்டு பிரியாம ஒரு வழிபாடு கொண்டாந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த வேலை கிடைக்கல, எனக்கு கிடைச்ச வேலை தங்க மாட்டேங்குது, இல்ல வேலையே எனக்கு கிடைக்கல, எல்லா முயற்சியும் பண்ணிட்டேன், எனக்கு இருந்த வேலையே வந்து என்கிட்ட இருந்து போயிடுச்சு, எனக்கு வேலை எப்பதான் கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா, இது வேலை கிடைக்காதவங்களுக்கு நான் சொல்றேன். இல்ல வந்து ஒரு அதிகமான ஒரு பேயை எதிர்பார்க்குறீங்க, ஒரு சம்பளம் எதிர்பார்க்குறீங்க, அவங்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால முடிஞ்சா ஏதாவது கோயில்களுக்கு வந்து திருப்பணி செய்ய ஆரம்பிங்கன்னா, நீங்க ஒண்ணும் இல்லை, அந்த கோயில்களுக்கு வந்து நீங்க வந்து உங்களால முடிஞ்ச ஒரு சேவை, அதாவது அந்த கோயிலை சுத்தம் பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்து அதை நீங்க பழைய கோயில் தான் இருக்கணும்னு இல்லை, நீ பழைய கோயில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற முருகப்பெருமான் ஆலயமா இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு இறைவன் கோயிலா இருக்கட்டும், நீங்க போய் அந்த கோயில் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து வயசானவங்களுக்கு, அதாவது உங்களால முடிஞ்ச ஒரு உங்களால முடிஞ்ச ஒரு உதவிகள் பண்ணுங்க, சேவைகள் பண்ணுங்க. ஆதரவற்றவர்களுக்கு வந்து ஒரு அநாத ஆசிரமத்துக்காக இருக்கட்டும், இல்லை குழந்தைகள் காப்பகமா இருக்கட்டும், அவங்களுக்கு போய் உங்களால முடிஞ்சது எதுவோ
நீங்கள் பணம் கொடுத்து உதவி பண்ணலைன்னா கூட நீங்கள் ஏதாவது வந்து போய் அந்த உணவாகவோ இல்லை வந்து ஒரு பொருளாகவோ பெட்ஷீட்டாகவோ இல்லை அவங்க அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. இது எப்போ பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அமாவாசை நாளில் நீங்கள் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு கட்டம் அவங்களோட வாழ்க்கையில் இருக்கும், அவங்க ஜாதகத்தில் இருக்கும், அது நமக்கு தெரியாது. இருந்தாலும் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணுங்க. ஒரு நாள் நீங்கள் பண்ணி பாருங்க. அன்னைக்கு நாள் உங்களுக்கு ஏதாவது பாசிட்டிவாக வந்துச்சுன்னா திரும்பி அதே நாள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் வரும். இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போக நான் சொல்ல வரல. ஏன்னா எல்லாரும் அந்த மாதிரி சொல்லிதான் எல்லா கோயிலுக்கும் போய் ஒரே நேரத்துல பக்தர்கள் போய் எல்லாருக்குமே அது இடைஞ்சலா இப்போ யாருமே கடைசியில வந்து ஒரு கடவுளை வந்து நிம்மதியா பார்க்க கூடாத நிலைமைக்கு வந்து எல்லாமே ஆக்கிட்டாங்க. அதனால நான் எந்த கோயிலுக்கு போங்க நான் சொல்லலை. உங்க மனசுக்கு எங்கெல்லாம் போய் உங்களுக்கு நிம்மதி நீ கிடைக்குதோ எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு அந்த டிப்ரெஷன் லெவல்ல நான் இல்லாம ஒரு இடத்துல அமைதியா இருக்கிறேன், அந்த இடத்துல போனா என்னையே நான் மறந்துடுறீங்களா, தயவு செய்து அங்க போங்க. உங்களுக்கு நிம்மதியை முதல்ல உங்களோட ஆன்மாக்கு வந்து நிம்மதியை கொடுங்க, ஒரு சந்தோஷத்தை ஏற்படுங்க. இருக்கிற பிரச்சனை கண்ணுக்கு தெரியாத பிரச்சனையை பத்தி நீங்க தயவுசெய்து கவலைப்படாதீங்க. என் வாழ்க்கையில பார்க்காத சந்திக்காத ஒரு பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. அதுக்காக தான் தினந்தோறும் என் பக்தர்களுக்கு நான் சொல்லக்கூடிய வீடியோல இது மட்டும்தான். நான் வாழ்க்கையில அனுபவிக்காத கஷ்டங்கள் கிடையாது. தினசரியா நான் வந்து சந்திக்காத ஒரு பிரச்சனைகளும் கிடையாது. என்னை சுத்தி அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இருந்தாலும் என்ன ஓரளவுக்கு மனசுக்கு ஒரு வேதனை கொண்டு வருது. இருந்தாலும் எனக்கு மேல என் தலைவன் முருகப்பெருமான் இருக்காரு. அதனால எல்லாமே மாறும். ஒரு நாள் கண்டிப்பா வரும். நமக்குன்னு நேரம் வராம போயிடாது. கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த நேரம் வரும். ஸோ குழந்தை பாகியம், குழந்தை கிடைக்காதவங்களுக்கு இந்த முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் காலம், அது எவ்வளவு காலம் இருந்தாலும் உங்களுக்காக கிடைக்காதது எங்கேயும் போயிடாது. கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுக்கு குழந்தை கொடுப்பாரு. இதுக்காக நீ எந்த காசும் செலவு பண்ண வேணாம். முருகனை மட்டும் நம்புங்க, அது கண்டிப்பா போதும். வேலை கிடைக்காதவங்களுக்கு இந்த பிரச்சனை இந்த ஒரு வழிமுறை பண்ணுங்க. திருப்பணிகளுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. கோயிலை சுத்தம் பண்றது பண்ணுங்க. முதியோருக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது வந்து நீங்க பண்ணுங்க. இது ரொட்டீனா நீங்க பண்ண உங்களுக்கான ஒரு வேலை உடனே கிடைச்சிடாது. அதுக்கான ஒரு வழி வந்து முருகப்பெருமான் கண்டிப்பா காட்டுறாரு. இல்ல உங்களுக்கு எந்த ஒரு இஷ்ட தெய்வமா இருந்தாலும் இல்ல வந்து உங்களுக்கு குலதெய்வமா இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு நாள் அங்க போயிட்டு ஒரு படையல் மாதிரி ஏதாவது வச்சுட்டு நீங்க வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா கண்டிப்பா குலதெய்வம்ங்கிறது வந்து நம்ம குலத்தையே வந்து நம்ம முன்னோர்கள் காலத்துல இருந்து அது வழிபாடு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா அவங்கள கேட்டீங்கன்னா உங்களுக்கு எங்கேயும் உங்களுக்கான விஷயத்த தராம எங்கேயும் போயிட மாட்டாங்க. டைம் இருக்கு, யாருமே வந்து அர்ஜென்ட் படாதீங்க. எல்லாத்துக்கும் நேரம் காலம் வரும். உங்களுக்காக நேரம் கண்டிப்பாக வரும். அது இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், கூடிய விரைவில் கூட வரலாம். அந்த நேரம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம தலைவன் முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்ல மறந்துடாதீங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா இருப்போம். உங்க கேள்விகளும் இந்த கமெண்ட் செக்ஷன் மூலியமா பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் வந்து எல்லாமே தெளிவா சொல்றேன். அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். தலைவன் முருகனுக்கு நன்றி.